மாதவன் அண்ட் மல்டி ஸ்டார் பிலிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு வீடியோவே பண்ணலாம் சார். அந்த அளவுக்கு மாதவன் மல்டி ஸ்டார் பிலிம்ஸ்ல நடிச்சிருக்காரு. ஆனா எல்லா நேரத்திலயும் அவருக்கும் சரி கூட நடிக்கிற மத்த ஆக்டர்ஸ்க்கும் சரி ஸ்கோப் நிறைய இருக்கும். அப்படிப்பட்ட பழக்கம் தான் எல்லாமே. விக்ரம் வேதா டீசர் பாக்குறப்போ அதுதான் எனக்கு தோணுச்சு. ரொம்ப நாள் கழிச்சு புஷ்கர் காயத்ரி காலிவுட் சீன்ல என்ட்ரி கொடுக்குறாங்க. ஒரு குவார்டர் வாங்குறதுக்காக ஊரை சுத்துற ஹீரோன்ற ஒரு லைனை வச்சு ஸ்கிரீன் பிளேல விளையாடினவங்க இப்போ ஒரு போலீஸ் ஒரு ரவுடி அந்த ஒரு லைன் கையில் எடுத்திருக்காங்க. டீசரை முதல் தரம் பாக்குறப்பவே எனக்கு சேதுபதி படம் தாங்க ஞாபகத்துக்கு வந்துச்சு. விஜய் சேதுபதி இடத்துல மாதவன், வேலா ராமமூர்த்தி இடத்துல விஜய் சேதுபதி. ஆனா ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி கமர்ஷியலா இறங்கி குத்துற மாதிரி ஒரு படமா இல்லாம மைண்ட் கேம்ஸ் நிறைய இருக்கிற ஒரு படமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பலாம். ஏன்னா டைட்டில் கார்ட்லயே பாத்தீங்கன்னா அந்த டைட்டிலுக்கு பின்னாடி மேஸ் மாதிரியான ஒரு டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி. விக்ரமாதித்ய ராஜா அண்ட் வேதாளம் கதையிலிருந்து கூட ஷார்ட் ஃபார்மா டைட்டில் எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்மனசெல்லாம் சொல்ல விக்கிபீடியா சொல்லிச்சு. இன்னொரு விஷயம் டீசர்ல இருந்து புரிஞ்சுக்கிட்டதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சாதாரணமா கெட்டது பண்ற வில்லனா விஜய் சேதுபதி இல்லாம கிறிஸ்டோபர் நோலன் வில்லன் மாதிரி அவருக்கும் ஃபுல் பில்டப் இருக்கும் அப்படின்றதாங்க. வரலட்சுமி, அப்புறம் கனடால யூ டர்ன் அப்படின்ற ஒரு படத்துல நடிச்ச, இப்போ காற்று வெளியிடை படத்துல நடிச்சிருக்கிற ஸ்ரத்தா ஸ்ரீநாத் இவங்களுமே படத்துல இருக்காங்க. ஆனா டீசர்ல கண்ணில் காட்டல. ஹீரோஸுக்கு சால்ட் அண்ட் பெப்பர் லுக் கொடுத்திருக்கிற மாதிரி அவங்களுக்கும் ஒருவேளை இருக்குமோன்னு சொல்லிட்டு ஒரு டவுட் லைட்டா மைண்ட்ல கிராஸ் பண்ணுச்சுங்க. சிம்பிளா சொல்லணும்னா ஆடு புலி ஆட்டம் தான் கதையா இருக்கலாம். உன்னை பிடிக்காம விட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சுத்துற போலீஸ், முடிஞ்சா புடிச்சு பாரு சார் அப்படின்னு சொல்ற ஆன்டி ஹீரோ. இது அப்படியே மாதவன் அண்ட் சேதுபதி வாய்ஸ்ல யோசிச்சு பாருங்க, கரெக்டா செட் ஆகும். மாதவன் சைட்ல நம்ம சிரிச்சா போச்சு ஜார்ஜ் ரோபோ சங்கருக்கு அடுத்தபடியா போலீஸா ப்ரமோட் ஆகியிருக்கார். கூட காக்கிச்சிறை படத்துல காது கேட்காத போலீஸா வரவரும் இருக்காப்ல. சேதுபதி சைட்ல பாத்தீங்கன்னா அவரோட உற்ற நண்பன் ராஜ்குமார் நண்பராவே வராரா இல்ல அடியாலா வராரான்னு தெரியலங்க. நடுவுல கொஞ்சம் பக்கத்தக்கான படத்தை நீங்க மறந்திருக்க மாட்டீங்கன்னு நம்பி சொல்றேன் நானு. ஆனா கதிர் இந்த ஒரு படத்துல இருக்கார் அப்படின்னு சொல்லி வீடியோவோட கேப்ஷன் சொல்லுது. அவரையும் கண்ணில் காட்டாம விட்டுருக்காங்க சார். மொத்தத்துல டைரக்டர்ஸ் அண்ட் எடிட்டர் நம்ம கூட மைண்ட் கேம் ஆடுறாங்க டீசர் மூலமா தான் தோணுது. ஒரே ஒரு குறை எக்ஸ்ட்ராவா ஒரு டைலாக் வச்சிருந்திருக்கலாம். பரவாயில்ல விடுங்க, ட்ரெய்லர்ல பார்த்துப்போம். But with Muthuramalingam, Karthik sir was supposed to do the film, and which was the most exciting thing for me, which is why I wanted to do the film. How was it working with Prithvi Raj? Amazing. I think he is not only really easy on the eye, he's also, I think, extremely